Next problem என்னன்னு பார்க்கலாம். Find the surface tension of a soap bubble of 30 mm diameter when the inside pressure is 1.962 Newton by meter square above the atmospheric pressure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. எடுத்து டேரெக்டான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஃபார்முலா? பபிளுக்கான ஈஸியாக எப்படி ஆகும் வச்சுக்கிறதுன்னு சொன்னால், ஸோ பபிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பேர் டு லிக்விட் ஜெட்டுக்கும் ட்ராப்லெட்டுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் PD/8. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன அப்படின்னு கிடச்சிரும். இதில் வந்து ப்ரெஷர் வந்து டேரெக்டாக நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ அதில் கன்வர்ஷன்ஸ் கிடையாது. டயாமீட்டர் மட்டும் 30 × 10⁻³ mm வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 7.53 × 10⁻³ நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் என்னன்னு பார்க்கலாம். த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இன் கான்டாக்ட் வித் ஏர் இஸ் given as 0.0725 Newton by meter. The pressure outside the water droplet of diameter 0.02 mm is atmospheric. அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா டயாமீட்டர் 0.02 mm கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த ப்ரெஷர் வித் இந்த ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அவுட் சைட் ப்ரெஷர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்சைட் ப்ரெஷர் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது சோப் பபுளோட ப்ரெஷரு ட்ராப்லெட்டோட ப்ரெஷரு, வெளியில் உள்ள ப்ரெஷர் ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராப்லெட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PD/4ன்னு நம்மளுக்கு தெரியும். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அதில் உள்ள ப்ரெஷர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். டேரெக்டாக வந்து டயாமீட்டர் வந்து 0.02 mm கொடுத்துருக்காங்க. × 10⁻³ போட்டோம் அப்படின்னா மீட்டரில் கன்வெர்ட் ஆகிக்கும். சிக்மா வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருக்காங்க நியூட்டன் பை மீட்டரில். ப்ரெஷர் அவுட் சைட் தி வாட்டர் ட்ராப்லெட் எவ்வளோனா 10.32 நியூட்டன் பை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 × சிக்மா வேல்யூ டிவைடட் பை டயாமீட்டர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1.45 × 10⁻⁴. இது வந்து -3ல் 4 கிடைக்கும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயரை வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா × 10⁻⁻4 அப்படின்னு மேலே வரும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.45 நியூட்டன் பை சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அது மட்டும் எழுதுகிறப்ப கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டு ப்ரெஷரையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கிடைச்ச ப்ரெஷர் 1.45 நியூட்டன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அவங்க கொடுத்துருக்க அவுட் சைட் டெம்பரேச்சர் அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 10.32 நியூட்டன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 11.77 நியூட்டன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் தி வெலாசிட்டி கிரேடியன்ட் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் 1.5 மீட்டர் ஃப்ரம் இட் கேட்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் எ பிளேட் இஸ் given by u is equal to 4y minus y squared, where u is the velocity in meter by second at a distance of y meter above the plate. Determine the velocity gradient and shear stress at 1.5 meter from it. டைனமிக் விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.9 நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் u is equal to 4y minus y squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒய்யோட வேல்யூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 மீட்டரில் நியூ is equal to 0.9 நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து கிவன் டேட்டா. என்னெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி கிரேடியன்ட்டும் சியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கால்குலேட் பண்ணோம். வெலாசிட்டி கிரேடியன்ட்ங்கிறது என்ன, du/dy. அதே மாதிரி சியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டவ் is equal to mu into du/dy. நம்மளுக்கு டவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கிரேடியன்ட்ங்கிறது என்ன, du/dy. நம்மளுக்கு என்ன கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் யூங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2y அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து du/dy. ஸோ இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா அட் 1.5 மீட்டர். ஸோ ஒய்யோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு du/dy கிடைக்கும். ஸோ du/dy is equal to 4 minus 2 × 1.5. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 1.5 வந்து 3. ஸோ 4 minus 3 வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிஎஸ்எஸ்க்கான ஃபார்முலா என்ன, டவ் is equal to mu into du/dy. இது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ டவ்வோட வேல்யூ என்ன அப்படின்னா
மியூ என்ன 0.9 இன்ட்டு டியூ பை டிஒய் என்ன 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து 0.9 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அதான் வந்து யூனிட்டு. ஸோ ஃபைனலாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எ பாடி வெயிட்டிங் 441.5 நியூட்டன் வித் எ ஃப்ளாட் surface area of 0.093 meter squared slides down the lubricated inclined plane making a 30-degree angle with the horizontal. Find the for the viscosity of 0.1 newton second by meter squared and the body speed of 3 meter by second. Determine the lubricant film thickness. ஸோ அதோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாடி வந்து 441.5 நியூட்டன் வெயிட் வந்து அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அதோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஒரு இன்க்ளைன் பிளேன் அதாவது 30 டிகிரி இன்க்ளைன் பிளேனில் மேலேருந்து கீழே வருது. விஸ்காசிட்டி அந்த வெயிட்டை வந்து ஒரு விஸ்காசிட்டி சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த இன்க்ளைன் பிளேனில் சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எவ்வளோ அப்படின்னா அதுதான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் விஸ்காசிட்டி வந்து 0.1 நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்னா 3 மீட்டர் பை செகண்டில் வருது. ஸோ இதான் வந்து கிவன் டேட்டா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து எழுதப்படும். இந்த கிராஃபில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன அப்படியே தான் 30 டிகிரி இன்க்ளைன் பிளேனில் ஒரு பாடி இருக்குது. ஸோ அது எவ்வளோ ஃபிலிம் திக்னஸ் அதில் வந்து அந்த லூப்ரிகண்ட் வந்து நடுவில் இருக்குது அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. எக்வே டேட்டா பாருங்கள், லூப்ரிகண்ட் ஃபிலிம் திக்னஸ் என்னன்னு கேட்குறாங்க, அதே மாதிரி சிஎஸ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். மியூ இன்ட்டு யூங்கிறது வெலாசிட்டி டிவைடட் பை ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸுங்கிறது என்னன்னு பார்க்கணும். நம்ம வந்து 30 டிகிரி இன்க்ளைன் பிளேனில் இருக்கிறப்ப டபிள்யூ சைன் தீட்டா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், மேலேருந்து கீழே இறங்குற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஃப் வந்து 220.75 அப்படின்னு கிடைக்குது. இது ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் சைன் 30 டிகிரி அப்படின்னு. சிஎஸ்எஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸுங்கிற வேல்யூ டிவைடட் பை ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிஎஸ்எஸ் கிடச்சிடும். ஸோ எடுத்து ஃபைனலான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்ங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். எல்லாமே எல்லா டேட்டாவும் தெரியும். ஒய் இஸ் ஈக்குவல் டு அந்த டவ்வை கீழே இறக்கிருங்க, மிச்சம் எல்லாம் சேம். மியூ இன்ட்டு யூ டிவைடட் பை டவ் போட்டோம் அப்படின்னா 1.24 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ 0.126 mm. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த பிளேனுக்கும் நடுவில் உள்ள விஸ்காசிட்டி அதாவது ஹைட்டு எவ்வளோ லூப்ரிகண்ட் ஃபிலிம் திக்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா 0.126 mm மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். எ பிளேட் 0.025 mm distant from a fixed plate moves at 60 meter by second centimeter by second and requires a force of 2 Newton by meter square to maintain the speed. Determine the fluid viscosity between the plates. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plate 0.025 mm distance from the fixed plate and moves with 60 centimeter per second diameterல மூவ் ஆகுது. டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி பிட்வீன் த பிளேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் டேரெக்டாக எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். டவ் எவ்வளோ அப்படின்னா 2 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 0.025 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து 0.025 இன்ட்டு 10⁻³ போட்டுக்கோங்க. வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது 60 சென்டிமீட்டர் பை செகண்டு 0.6 மீட்டர் பை செகண்ட்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மியூ வேல்யூ என்னன்னு கிடைக்குது. ஸோ மியூ வேல்யூ வந்து 8.33 இன்ட்டு 10⁻⁻5 நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ டிவைடட் பை 10 போட்டோம் அப்படின்னா 8.33 இன்ட்டு 10⁻⁻4 பாய்ஸ் அப்படின்னு கிடைக்குது. 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பாய்ஸை வந்து நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 10 போடணும். நெக்ஸ்ட் வந்து a flat plate of area 1.5 into 10⁻6 mm squared is pulled with a speed of 0.4 meter per second relative to another plate located at a distance of 0.15 mm from it. Find the force and power required to maintain this speed if the fluid separating them
இஸ் ஹேவிங் விஸ்காசிட்டி as 1 poise அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி வந்து 1 poise கொடுத்துருக்காங்க. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 1/10 போட்டோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயரில் மாறிக்கும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி u கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பிளேட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.15 mmன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் என்ன, அதே மாதிரி பவர் என்ன, இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா விஸ்காசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன, டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du/dy மியூ இன்ட்டு u/y அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ டவ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு மியூ இன்ட்டு du/dy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் நம்ம எல்லா டேட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஃபோர்ஸ் வந்து 400 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. பவருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிறது பவர், ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பை செகண்ட். ஸோ நியூட்டன் மீட்டர் பை செகண்டுங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர்னு சொல்லுவோம். அதோட யூனிட் நியூட்டன் செகண்ட் பை மீட்டரை வந்து எப்படி நியூட்டன் மீட்டர் பை செகண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா வாட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ 160 வாட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன சம் அப்படின்னா a hollow cylinder of diameter 12 cm is filled with the fluid of viscosity 0.14 poise, rotates at 600 rpm. A shaft of diameter 4 cm is placed centrally inside the cylinder. Determine the shear stress on the shaft wall அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ shear stressக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du/dy. மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.14 பாய்ஸ். ஸோ 0.14/10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். யூங்கிறது என்ன அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா πdn/60 போட்டிங்க அப்படின்னா யூ வேல்யூ கிடச்சிரும். ஒய் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுட் சைட் டயமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 12, இன்சைடில் உள்ள சென்டராக இருக்கிறனால ஸோ இன்சைட் டயமீட்டர் வந்து 4 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஷாஃப்ட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 12 - 4 என்ன அப்படின்னா 8. ஸோ 8/2ங்கிறது 4 mm. ஸோ அதுக்கான கேப் எவ்வளோ அப்படின்னா 4 mm அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து 2 mm கொடுத்துருக்கோம், இது தப்பாக போட்டிருக்காங்க, 4 mm அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து n வந்து 600 rpm, விஸ்காசிட்டி வந்து 0.14னா /10 போட்டோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யூங்கிற வேல்யூ கிடைக்கும் 3.768 மீட்டர் பர் செகண்டு. ஸோ ஸ்டியர்ஸ்ட்ரெஸ் வந்து மியூ இன்ட்டு u/y. ஸோ யூ வேல்யூவும் தெரியும், ஒய் தெரியும், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் ஃபைனலாக 1.38 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. 3188 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். Calculate the capillarity rise in a glass tube of 3 mm diameter when immersed vertically water and mercury. ஸோ வாட்டருக்கும் மெர்க்குரிக்கும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸும் வந்து 2 மார்க்ஸ் லெவலில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து யாருமே விட்டுறக்கூடாது. ஸோ ஃபார்முலா வந்து அவங்க வச்சுக்கோங்க, 4 sigma cos theta / ρgd அப்படின்னு பார்த்துருக்கோம். எல்லா வேல்யூஸுமே தெரிஞ்சது தான். எது கொடுத்துருக்காங்க, நியூட்டன் பை மீட்டர், அதனால் ஸ்ட்ரெஸ் அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் 0.0725 நியூட்டன் பை மீட்டர், செகண்டுக்கு வந்து 0.52 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்டருக்கு வந்து டீட்டா வந்து 0 அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 4 × sigma / ρ, வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000, ஜி வந்து 9.81, டயமீட்டர் ஆஃப் த டியூப் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 mmன்னு கொடுத்துருக்காங்க. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேபிலாரிட்டி ரைஸ் கிடைக்கும். ஸோ கேபிலாரிட்டி ஃபால், மெர்க்குரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிலாரிட்டி ஃபால் கிடைக்கும். ஸோ மெர்க்குரிக்கு வந்து டேட்டா கொடுக்கல அப்படின்னா 128 டிகிரி, 130லேருந்து 128 வரையும் எடுத்துக்கலாம். 128ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஹெச்ங்கிறது 9.85 × 10⁻³ அப்படி இல்லைனா 9.85 mmல கிடைக்குது. அதேமாதிரி கேபிலாரிட்டி ஃபால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா -3.199 × mmல கிடைக்குது. அது வந்து கேபிலாரிட்டி ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா இந்த மெத்தடில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே வந்து என்ன எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னா பவர் வந்து கேட்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷாஃப்ட் ஆஃப் டயாமீட்டர் 100 mm, டயாமீட்டர் 100 mm இஸ் ரொட்டேட்டிங் இன்சைட் a journal bearing of diameter 102 at a speed of 360 rpm. ஸோ வெளியில் உள்ள டயாமீட்டர் 102, உள்ள உள்ள டயாமீட்டர் 100. ஸோ ரெண்டுத்துக்கான
டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2. ஸோ 2 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா அதோட திக்னஸ் ஒய் வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி ஆர்பிஎம் யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பை டிஎன் டிவைடட் பை 60 போட்டு யூ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கலாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் 6 பாய்ஸ் இருக்குது. ஸோ 6/10ங்கிறது விஸ்காசிட்டி கிடச்சிருக்கும். ஃபைண்ட் தி பவர் அப்சர்வ்ட் இன் த ஆயில் இஃப் த லெங்த் ஆஃப் த லெங்த் ஆஃப் த பேரிங் இஸ் 100 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூக்காக 100 mmனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சிஎஸ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒய்ங்கிற வேல்யூ வந்து கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி, இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். 1 × 10⁻³ mm சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் சம்ஸ் மாதிரியே தான். டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு மியூ வேல்யூ வந்து 0.6, யூங்கிறது 1.88 டிவைடட் பை ஒய்ங்கிறது 1 × 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸுங்கிறது சிஎஸ்எஸ்ங்கிறது டவ் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப டவ் இன்ட்டு ஏரியா. ஸோ டவ்வோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம். ஏரியா வந்து பை இன்ட்டு டி இன்ட்டு எல், பை டிஎல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் என்னன்னு கிடைக்குது. ஸோ டார்க்குங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டயாமீட்டர் டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டார்க்கு கிடைக்குது. பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா 2πnt டிவைடட் பை 60 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பவர் கிடைக்கும். ஸோ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு பவர் எவ்வளோ அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்குது. பவர் எவ்வளோ அப்படி கிடைக்கும்னா 66.96 வாட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா பல்க் மாடுலஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். த ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இன் எ பவர் ப்ரெஸ் சிலிண்டர் இஸ் released from 990 bar in 1 bar isothermally if the average value of bulk modulus for water in the range of 2430 into 10⁻6 Newton by meter square கொடுத்துருக்காங்க. What will be the percentage increase in specific volume அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரெஷர் வந்து 990 பார், ஃபைனல் ப்ரெஷர் வந்து 1 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்க் மாடுலஸ்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2430 into 10⁻6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பல்க் மாடுலஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ Pங்கிறது P1 மைனஸ் P2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி வால்யூமெட்ரிக் சேஞ்ச் இன் வால்யூம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ P1 மைனஸ் P2 டிவைடட் பை பல்க் மாடுலஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 4.07% வேல்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.